குறள் 134 மரப்பினும் ஒத்துக்கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்க குன்றக் கெடும். அப்படின்னா, பார்ப்பனன் ஒருவன் கற்றதை மறந்துவிட்டால் மீண்டும் படித்துக் கொள்ள முடியும். ஆனால் பிறப்புக்கு சிறப்பு சேர்க்கும் ஒழுக்கத்திலிருந்து அவன் தவறினால் இழிமகனே ஆவான் அப்படின்னு ஒரு குறள். முதல்ல எங்க ஒன்றிய உயிரினங்கள் சார்பாக வந்து நாங்க கேட்ட உடனேயே எங்களுக்காக வந்து பேச வந்திருக்கோம் அண்ணன் பியூஷ் மனுஷ் அவர்களுக்கு மிக்க நன்றி. அதாவது ஒன்றிய உயிரினங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம கூப்பிட்ட ஃபர்ஸ்ட் கெஸ்ட் அண்ணன் தான். கூப்பிட்ட உடனே வந்து சரி நான் வரேன் தம்பி அப்படின்னு சொல்லி உடனே ரிப்ளை பண்ணார். அதே போல தான் நேற்றும் நான் வந்து அண்ணன்கிட்ட பேசியிருந்தேன். இது வந்து அண்ணன் வந்து கலந்து கொள்ளும் 3வது ட்விட்டர் ஸ்பேஸ் ஒன்றிய உயிரினங்களுடன். அதுக்கு நாங்கள் மிகப்பெரிய கடமைப்பட்டு இருக்கோம். அண்ணன் வந்து எப்பவுமே வந்து எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காரு. நாங்களும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்போம். எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் ஒன்றிய உயிரினங்கள் சார்பாக எங்களுடைய முழு ஆதரவும் பியூஷ் மனுஷன் அவர்களுடைய செயல்பாடுகளுக்கும் அவர்களுடைய போராட்டங்களுக்கும் தொடர்ந்து இருக்கும் என்று ஒன்றிய உயிரினங்கள் சார்பாக சொல்லிக் கொள்கிறேன். அண்ணா நம்ம டாபிக் உள்ள போலாம் அண்ணா. குட்ங்க, ஆரம்பிச்சிடலாம். ஓகே அண்ணா. ஸோ ஒன்றும் புதுசா இல்லை, இந்த பிஜேபியோட காம வெறி பிடிச்சி தொடர்ந்து நான் ஒரு இப்போதான் ஃபேஸ்புக்கில் ஒரு ட்வீட் ஃபேஸ்புக் இந்த மாதிரி ஒரு காப்பிரைட் இஷ்யூ ரைஸ் பண்ணியிருக்கேன். வார்த்தை நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். பட்டு சுரேந்திரன், அந்த கற்பர் கூட்டம் சுரேந்திரன் வந்து வேற யாருக்கும் கிரெடிட் கொடுத்துருந்தாரு அந்த ஜல்சா வார்த்தைக்கு. ஸோ அவர்கிட்டயும் ஃபோன் பண்ணி நல்லா சண்டை போட்டு தான் வந்தேன். எப்படி என் வார்த்தையை வந்து நீங்கள் அடுத்தவங்க கிரெடிட் கொடுக்கலான்ட்டு ஒத்துக்கிட்டாரு. இல்லை தப்பு தானா, நெக்ஸ்ட் டைம் நான் வந்து பியூஷ் மனுஷ் தான் அந்த ஜல்சா வார்த்தையை கொண்டு வந்தார் சொல்லிட்டு. பல வருஷமாவே இந்த பார்ட்டியோட கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கு. நரேந்திர மோடி குஜராத்ல புஜ்ல ஒரு பெரிய எர்த்குவேக் நடக்குது. அவர் சிஎம் ஆவறதுக்கு முன்னாடியே கேஷுபாய் பட்டேல் இருந்தாரு. எர்த்குவேக் நடந்துருச்சு. அப்புறம் இவர் வந்துட்டாரு. எலெக்ஷன்ஸ் முடிஞ்சு இவர் உட்கார வச்சிடறாங்க. எங்கேயோ பேராஷூட்ல இருந்து ஆர்எஸ்எஸ் உள்ள அமுச்சு விடுறாங்க இவரை சிஎம்மா. எப்படி அப்படி வந்தார் அந்த பொசிஷனுக்கெல்லாம் தெரியாது. இன்னும் அது ரொம்ப மர்மமா இருக்கு அனைவருக்கும். பட் எப்படியோ மேல இருந்து பறந்து உட்காந்துட்டாரு. வந்த உடனே அந்த புஜ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது. அப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் பிரதீப் சர்மான் இருக்காரு. அவர் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபீமேல் ஆர்கிடெக்டை வந்து கான்ட்ராக்ட் கொடுக்குறாரு. அந்த ஒரு அளவுக்கு ரொம்ப க்ளோஸான உறவு இருக்கு. மோடி அங்க கூப்பிடுறாரு. இனாகுரேஷன் நரேந்திர மோடி பண்ண பிரதீப் சர்மாவை கொஞ்சம் சைட்ல போட்டு ஸ்டார்ட் பண்றாரு. அப்போ அமித்ஷா வந்து இந்த பொண்ணை ஃபாலோ பண்றது. அமித்ஷா ஹோம் மினிஸ்டரா இருந்து குஜராத் ஏடிஎஸ் மூலியமா பண்றாங்க. குஜராத் ஏடிஎஸ் மூலியமா ஒருத்தர் ஏடிஎஸ் ஹெட் இருக்காரு. யார் யார்கிட்ட பேசினாரு, என்ன பேசினாருன்ட்டு பாருங்க. குஜராத் டேப்ஸ்ன்ட்டு ராணாயூப் வந்து ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணி ரேங்க்ஸ் அண்ட் பேரை சந்திச்சு குஜராத் ஃபைல்ஸ் அந்த புக் மறந்துடாதீங்க. அந்த புக் ஸோ ராணாயூபோட ரொம்ப பெரிய கான்ட்ரிபியூஷன். தெஹல்கா பட் இதுல என்னன்னா, அந்த ஃபைல்ஸ் வந்து அந்த டேப்ஸ்ல வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து ஷேக் ஷோரப்தீன் மர்டர் கேஸை விசாரிக்கும் போது அந்த டேப்ல ரொம்ப ரொம்ப தெளிவா இருந்தது. தட் அமித் ஷா வாஸ் ஃபாலோயிங் அ கேர்ள் அண்ட் ஹர் ஃபேமிலி யூசிங் ஸ்குவாட் சர்வேலன்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு மோதிக்காக. ஸோ இந்த தான் இருக்காங்க. நீங்க பல வருஷமா இந்த வாட்ஸ்அப் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஃபேஸ்புக் பேஜஸ் எல்லாம் பார்த்து தேசபக்தமும் ஒரு போஸ்ட் வந்து பான் போடுவாங்க. ஒரு போஸ்ட் பாரத் மாதா கி ஜெய், ஐ லவ் த இந்தியன் ஆர்மி இப்படின்னு
புட்டுமையா இருக்கும். ஆனா ஸ்லோகன்ஸ் மட்டும் பேசுறது, ஆனா பண்ற பித்தலாட்டம்லாம் ரொம்ப மோசமான பித்தலாட்டமா இருக்கும். ஸோ இப்போ ரைட் அவுட் இந்த ஓப்பன் அப்படியே வெடிச்சு கிடக்க. ஸோ அண்ணாமலை வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. எனக்கு முன்னாடி வந்த பிரசிடென்ட் எல்லாம் என்ன பண்ணாரு தெரியல, நான் டிரான்ஸ்பரண்ட் டோர் வச்சிருக்கேன். அண்ட் விஷியஸ் ஃபெலோ ஹஸ் ஆஸ்ட் மதன் டு ரிலீஸ் த மதன் இஸ் ஆல்சோ a very vicious fellow. Before the election, why did he not release it before the elections? இருந்திருக்கணும் அதுல. ஸோ இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள் இருக்கு. ஸோ somehow or the other this time it has been exposed. Not that people இதுல வந்து ஒரு அஃபேர் இருக்கு ராகவனுக்கு, அதை நம்மளாம் கொஸ்டின் பண்ணல. இங்க கேள்வி என்ன வருதுன்னா, if Madan what he has said that they are inducing women, and second, after Murugan came to as a president of this, he dumped a lot of money. அதெல்லாம் நீங்க பார்க்கணும். ஃபிலிம் எக்ஸ்ட்ராஸ் எல்லாம். So a lot of cinema actors also come in. Couch film industryல காம்ப்ரமைஸ் பண்ணி நீங்க வந்து இது வாங்கி ஜாப் வாங்கிக்கோங்க அதான் மதன் கிளைம் பண்றாரு. பட் ஹனி ட்ராப் ஆர் நோ ட்ராப், this has exposed BJP to a large extent. It's I don't think so that we should forget people to forget this episode. Like மக்கள் மறந்துட்டாங்க. பிஜேபியோட ப்ராமிசஸ், கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் கொடுப்போம், குறைச்சிருவோம், we will criminal MLAs and MPs. BJP party. இன்சைடர் இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ 15 பேர் இன்னும் வீடியோ இருக்குன்னா அவருக்கு பேர் நித்யானந்த் யூசிங் ஹனி அண்ட் மணி போத் டு பிரைப் officials, top politicians, judges. ஸோ இந்த கட்சியோட உழுக்கம் எல்லாம் நல்லாவே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ we have been constantly telling that this is not a right party at all. இன்ஃபேக்ட் பேட்டி பச்சாவ் சொல்லிட்டு ரேபிஸ்ட்காக இவங்கெல்லாம் போராட்டம், ரேபிஸ்ட் சப்போர்ட் பண்றதுக்காக கொந்தளிப்பு இதெல்லாம் ரொம்ப ஓவரா கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சிட்டு இருக்கு, பார்த்துட்டே இருக்கும். வேடிக்கை ரொம்ப மோசமான நிலையில் இருக்கு. ஸோ யா, கொஸ்டின்ஸ் ப்ளீஸ், we can go as a conversation. நன்றி. எல்லாரும் யாருக்காச்சும் கொஸ்டின்ஸ் இருந்து அப்படின்னா ரிக்வஸ்ட் கொடுங்க, அக்செப்ட் பண்றேன். ஒருத்தராக வந்து கொஸ்டின் கொஞ்சம் ஷார்ட்லேஸாக கேட்டுக்கோங்க, சரிங்களா? இது ஒரு கான்வர்சேஷன் கொண்டு போகலான்னு சொல்லி அண்ணன் சொல்லியிருக்காரு. ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணுங்க, ரெக்வஸ்ட் கொடுங்க, நம்ம அக்செப்ட் பண்ணுறோம், சரிங்களா? மினிமம் 1 கொஸ்டினோட முடிச்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் நல்ல பெட்டராக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ. ஜேடி, நீங்கள் இணைப்பில் இருக்கீங்க, நீங்கள் உங்களுடைய கேள்வி கேட்கலாம். ஹாய் சார். ஹலோ. ஆக்சுவலா ஒரே ஒரு கொஸ்டின் தான். இன் டர்ம்ஸ் ஆஃப் இந்த பிஜேபி இப்போ ரீசன்ட் ஸ்கேண்டல் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு டவுட் இருக்கு. இஸ் இட் அவங்களுடைய ஐடியாலஜி அவங்களுக்கே ஒன்றும் சரியா விளங்காம புரியாம உட்காந்துட்டு இருக்காங்களோ? எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்றது அவங்களுக்கே தெரியல. எதையோ குப்பை மாதிரி வந்து கொட்டிட்டு இருந்தாங்க. இந்த ஸ்கேண்டல்ல அது இன்னும் தெளிவா தெரிஞ்சிருக்கு. ஸோ இதனால வந்து மேபி பிஜேபியை வந்து மக்கள் இன்னும் கண்டிப்பா புறக்கணிப்பாங்க, அப்புறம் பிஜேபிக்கான இருந்த ஒரு இமேஜும் போயிடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இல்லை போனோம், பட் ஒரு டைம் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க தன்னவே ரிலிஜன் மூலியமாக ரீஇன்வென்ட் பண்ணிக்கிறாங்க. ரீசெண்டாக வந்து நிர்மலா சீதாராமனோட ஹஸ்பண்ட், நான் அந்த ஃபேஸ்புக்கில் ஒரு 2 minutes வீடியோ போட்டிருக்கேன், பர்கலாங்கிற அவர் பேர். அவரோட ஸ்பீச்சஸ் எல்லாம் கேள்வியாக இருக்கும். நிர்மலா சீதாராமனோட ஹஸ்பண்ட் இருந்தாலும் அவர் he made a lot of sense this time.
the promises on which BJP came to power of good governance, corruption, erase பண்ணிடுவோம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா நிறைய ப்ராமிசஸ் பண்ணியிருந்தாங்க. எடுத்துவோம், இந்த நாடை நான் விற்க விட மாட்டேன். They are doing exactly the opposite, but still you can விஷயங்களை வச்சு நம்ம இந்த கவர்மெண்ட்டை ஃபயர் பண்ண முடியாது. விஷயம் தான். எப்போ பார்த்தாலும் அந்த ஹிந்து ஐடென்டிட்டி நாங்க ஹிந்து இந்த பூஜா அறையில தான் he did this in the puja room. And he's been using religion only to gain votes. They are not using the religion வச்சு politics பண்ணோம், religion வச்சு எது வேணா பண்ணோம் வச்சிட்டு இருக்கு அந்த பொசிஷன்ல. ஹிந்துவிசம் சொல்லி கண்ணு மூடினாவே ஹிந்து ஹிருதய சமராட், ஹிந்துவோட ரெப்ரஸன்டேட்டிவ் பிஜேபி மாதிரி தான் கண்ணுக்கு தெரியுது. சுமந்த் ராமன் ஒரு ட்வீட் போடுறாரு மனுஷன், என்னன்னா எதர் வி ஸ்டாண்ட் வித் ராகவன் ஆர் வித் அண்ணாமலை, as if இவங்களை விட்டு சாய்ஸே இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்காரு. அந்த பக்கம் மாரிதாஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஆள் வந்து யார் கூட நிற்பீங்க, செல்ஃப் கொஸ்டின்ஸ் கேட்டுக்குவார் மனுஷன். அவருக்கு யார் கூட நிற்கிறீங்க இந்த விவகாரத்துலனா அவர் பெண்கள் கூட நிற்கலாம் சொல்ல, நான் வந்து பிஜேபியோட தொண்டர் கூட நிற்க போறேங்கிறாரு. ஸோ the way these people have actually victimized women, the way BJP is victimizing women, the way they are making women villain. நீங்க ஐயப்பனோட விவகாரத்திலையும் பாருங்க, உமனை வில்லனா ஆக்குறது, பெண்களை கொச்சப்படுத்துறது. இப்போ எச்ராஜாவோட ரீசன்ட் ஸ்பீச், பக்கத்து வீட்டுல வந்து குழந்தை பிறந்ததுன்னா டிஎம்கே காரன் கிரெடிட் எடுத்துக்குவான். இது டிஎம்கே காரனை திட்டுறதோட அந்த 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 ஒரு பெண்ணை இருக்குல்ல, அந்த ஒரு பெண்ணோட கேரக்டர் அவன் சித்தரிக்கிறது பாருங்க, இதுதான் உங்களோட ட்ரூ கேரக்டரு. ஸோ ஸோ ஐ டோன்ட் நோ இந்த ஹிந்து ஐடென்டிட்டி என்னைக்கு நம்ம உடைக்கிறோமோ, that these are the worst enemy of Hindus, பெரிய their image will take a beating. இது ரொம்ப கஷ்டம். அடுத்து நம்ம இணைப்புல புகழ் நீங்க இருக்கீங்க, உங்களோட கேள்வி கேட்கலாம். புகழ் சார் வணக்கம் சார். வணக்கம்ங்க சார். 2022 யூபி எலெக்ஷன்ஸ்ல பிஜேபியினுடைய சான்ஸ் ஆஃப் பாசிபிலிட்டி ஆஃப் வின்னிங் எப்படி சார் இருக்கு, அதை பத்தி உங்களோட கருத்து? இதான் சார் என்னோட கேள்வி. It is still, it all depends on the opposition. Opposition, BSP, Bahujan Samaj Party, SP. அண்ணா கேக்குதுங்களா? அண்ணா நீங்க பேசுறது கேட்கலண்ணா. ஆக்சுவலி சிக்னல் இஷ்யூஸ் நினைக்கிறேன். ஐயர் உங்களுக்கு கேக்குதா நான் பேசுறது? அண்ணா ஹலோ அண்ணா கேக்குதுண்ணா, பேசுங்கண்ணா. சிக்னல் இல்ல ஆன்சர் அவ்வளவுதான். ஒரு சிக்னல் இஷ்யூஸ் இருந்ததா? இல்ல அவ்வளவுதான். யூபியோட கோலிஷன் பாலிடிக்ஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க. இந்த அனைத்து கட்சி சேர்ந்து எப்படி கூட வராங்க, அவங்க கூட வந்து எப்படி இதை எதுக்குறாங்க, அதுதான் டிசைட் பண்ணும். அது வரைக்கும் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்பிளிண்டர் குரூப்பா ஸ்பிளிண்டரா போனாங்கன்னா செத்தாங்க இந்திரோ. மகாராஷ்டிரால அப்படிதான் நடந்தது. ஆக்சுவலி மகாராஷ்டிரால நம்ம பிரகாஷ் அம்பேத்கர்ன்ட்டு அவரோட கட்சி வந்து ஒரு இடத்துல 25,000 ஓட்டு வந்து வாங்கிச்சு. தட் வாஸ் அ மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஓட் பேங்க். இல்லாட்டி அன்னைக்கே வந்து காங்கிரஸோட அலையன்ஸ் ஜெயிச்சிருக்கும். பட் தேங்க்ஃபுல்லி சிவசேனா பிஜேபி அலையன்ஸ் உடஞ்சிருச்சு மகாராஷ்டிரால. அண்ட் பிஜேபி வேர் த்ரோன் அவுட் ஆஃப் த இது ஆம்பிட். ஹோப்ஃபுல்லி இந்த கோலிஷன் பாலிடிக்ஸ் பண்ணோம் யூபிலையும், அதுல மாற்றே இல்லை. ஸோ அது ஃபார்மர்ஸோட பார்ட்டி ராஷ்டிரிய அண்ட் அனைவரும் சேர்ந்து வந்தா தான் ஒரு வாய்ப்பு இருக்கு. நன்றி. நீங்க இருக்கீங்க இணைப்புல, உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். நன்றி சிங்கம். பியூஷ் சார் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். கொஸ்டின் வந்து நான் குயிக்கா கேட்டு, ரிலீஸ் ஆன 2 ஆடியோல நம்ம பல முடிஞ்சது. அதுல வந்து அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, பிகாஸ் பிஜேபி இஸ் a Brahmin oriented party
வீடியோஸ் இருக்கு அப்படின்னு மதன் அந்த மாதிரி ஒரு அப்புறம் வெண்பாவோட வீடியோல வந்து அந்த மகளிர் அணி தலை வந்து பிரச்சனை பண்ணிட்டு போனாங்க. ஸோ இதுல இருந்து நமக்கு எல்லாமே தெரியலனாலும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி அத்துமீறல்கள்லாம் தெரிஞ்சே இருக்கு. அந்த சிடி ரவியும் வந்து விசாகா கமிட்டியா இது பண்ணணும்னு தினமலர் கிட்ட சொல்றாரு. ஸோ அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு பவர் டசல் இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா இது வந்து எப்படி வெளியே வரும்? இதனால வந்து டிஎம்கே பண்ணுமா? இல்ல இன்னொரு கொஸ்டின் வந்து இவ்வளவு நடந்தும் ஏன் எல்லாரும் அமைதியா இருக்காங்க? இதுவே காங்கிரஸ் வேற ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அவங்க வந்து அவங்கள வெளியே இருப்பாங்க. இது இன்னொரு ஒரு கொஸ்டின். இன்னொரு கொஸ்டின் வந்து அந்த சொன்னதுக்கு அப்புறம் யாருமே அதை பத்தி பேசவே இல்லை. போது ரொம்ப எகிர்னாங்க. இப்போ வந்து அந்த நாராயணன் எல்லாமே வந்து அப்படியே போயிடுமா? இது மூடி இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாமே மறந்து அப்புறம் வேற இஷ்யூ வருமா? அதான் என்னோட கேள்வி. நன்றி. பேசிட்டு தாங்க இருக்கோம், எல்லாமே பேசிட்டு தான் இருக்காங்க, நல்லாவே பேசப்படுது. இது பேசாம எதுவுமே இல்லைல்ல. எவ்ரி ஆஸ்பெக்ட் இஸ் பீங் ஸ்போக்கன் அபவுட் அண்ட் ஸ்போக்கன் ஓவர். பட் த ஒன்லி திங் இஸ் தட் சங்கீஸ் வந்து பேசுற மாதிரி நம்ம எல்லாம் பேச மாட்டோம். ஹார்ட் ரெஞ்சிங் is here and it is continuing as Thank you. ஒன்றிய எறும்பு நீங்க இருக்கீங்க லைப்ல. ஒரே ஒரு கேள்வி தான் சார். இப்போ இந்த ஆடியோ இந்த வீடியோ இதெல்லாம் விட அவங்களுக்கு அவங்க விமனை விக்டிமா பண்றாங்க, பயன்படுத்துறாங்க, அல்லது அவங்களுக்கு அவங்க கட்சியே எக்ஸ்போஸ் ஆகுது, அதை தாண்டி பெருசா ஏதோ அவங்க வந்து மறைக்க ட்ரை பண்றாங்களோ, இதோட ஏதோ சம்திங் பிக்கர் சம்திங் இம்பார்ட்டன்டான விஷயத்த மக்கள்கிட்ட மறைக்க இதெல்லாம் பிளான் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி, சந்தேகம் இருக்கு எனக்கு. இல்லைங்க, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வச்சு மார்க்கெட்டுக்கு எதுவுமே இல்லை. See, they are selling the country off. PM Care Fund is the biggest ever known scam in the world நான் நினைக்கிறேன். ஒரு அன்ஆடிட்டட் ஃபண்ட் மேல உட்காந்துருக்காரு. கவர்மெண்ட்டும் ஆடிட் பண்ண முடியாது. இட்ஸ் அ பிரைவேட் ட்ரஸ்ட். ஆர்டிஏ அதுக்கு அப்ளிகபிள் இல்லை. அந்த பணத்தை வச்சு என்னதான் பண்ண போறாரு ஒண்ணுமே தெரியல. பட் பிரைம் மினிஸ்டர் இஸ் நாட் த சேர்மன் ஆஃப் த பிஎம் கேர் ஃபண்ட். நரேந்திர மோடி இஸ் த சேர்மன் ஆஃப் த பிஎம் கேர் ஃபண்ட். ரஃபேலோட டீல் வந்து போச்சு. பிரான்ஸ் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப கேவலமா இருக்கு. பெகாசஸ் ஸ்பைவேர் வந்து நாங்கள் பதிலே கொடுக்க மாட்டோம்ட்டு பார்லிமெண்ட் நடக்கல. அண்ட் இப்போ வந்து நாடே விற்க போறேன்ட்டு ரொம்ப அடிச்சு ரொம்ப ரொம்ப ப்ரைட்ல வேற சொல்றாங்க, ரொம்ப பெருமையா சொல்றாங்க. 6 லட்சம் கோடிக்கு வந்து நான் வந்து நாடை விற்க போறேன் அப்படின்ட்டு ரொம்ப பெருமையா வேற படுறாரு. அதுக்கு நடுவில் 100 லட்சம் கோடி ரூபாய் செலவு பண்ண போறேன்ட்டு 3 வருஷமா பீந்துட்டு இருக்காரு மனுஷன். ஸோ இதுக்கு மேல என்ன மறைக்கிறதுக்கு இருக்கு எனக்கு தெரியல. எவ்ரி திங் இஸ் அவுட் இன் த ஓப்பன். தே ஆர் ஸ்க்ரூவிங் அப் த கண்ட்ரி, தே ஆர் ஸ்க்ரூவிங் அப் த எக்கனாமி, தே ஆர் டூயிங் எவ்ரி கைண்ட் ஆஃப் நான்சென்ஸ். பட் ஒன்லி ஹோப் இஸ் தட் all this will come out one day. இவங்க குள்ளேயே சாவ போறாங்க. இட்ஸ் ரைட் வே டு கோ அபவுட் இட். இப்படிதான் நடக்கும். நீ அந்த பிராங்கின்ஸ்டன் மாஸ்டர் உன்னையே சாப்பிடும், உன்னையே கொதறி எடுக்கும். ஸோ வெரி ஹாப்பி த வே திங்ஸ். இது வந்து ஒரு பிளான் பண்ணி no party will like to take on this kind of a damage. வே ஸ்மார்ட் ஆக்ட் பண்ணியிருப்பாரு. மதனை வீடியோ ரிலீஸ் பண்ண சொல்லிட்டு ரொம்ப ஸ்மார்ட் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படி. பட் ஒன் திங் இஸ் ஃபார் ஷுவர், கேரியல் அண்ட் ஜெர்னலிஸ்ட் பிஜேபியில 15 பேர் மட்டும் தான் கிளீன் இமேஜ் வச்சிருப்பான். இருக்கிற லட்சம் பேர் தான் அங்க இங்க போகாம இருப்பான். மீதி அனைவருமே ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு இருப்பான். இப்ப அவன் எல்லாம் மதன் மேல சந்தேகப்படுவான், ஏன் வீடியோ அவங்க கிட்ட இருக்கான்ட்டு. So journalistically he is also over. So BJP has taken in lot of filth inside, lot of criminals inside. And the 56 inches chest மேல பிஜேபி பிளாக் போட்டு வச்சிருந்தாங்க காஃபின் மேல. அப்படி பாவமா இருந்தார் பாக்க. ஐ திங்க் சோ ஹி நோஸ் தட் ஹிஸ் லைஸ்
இது ஒரு வந்துருச்சு வெளியே, இட்ஸ் குட். தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ. ஆவடி இருக்கீங்க, உங்களோட கேள்விகளை கேளுங்க. ஆவடி சுரேஷ். சரி, ஐயர் நீங்க உங்களுடைய கேள்வி கேட்கலாம். ஹலோ ஐயர், கேக்குதுங்களா? சரி, ஓகே. ஹலோ சார், நான் ஆவடி சுரேஷ். பேசுங்க கேக்குது. வணக்கம். கேள்வி கேட்கலாமா? பியூஷ் சார், இன்னைக்கு அசம்பிளில துணை எதிர்கட்சியோட துணை ஒரு பாட்டு பாடினாரு. அத நீங்க கேட்டீங்களா? கேட்கலீங்களா? யாராவது அந்த பாட்டை கொஞ்சம் பிளே பண்ணி காட்டினா அவரு பதில் சொல்றதுக்கு அர்த்தம். ஒரு பக்கம் வந்து வெள்ளமா சார், ஒரு பக்கம் வந்து காடு எரியுதான், கடவுள் சிரிக்கிறாரா? இதுல இருந்து எப்படி தப்பிச்சு போறதுன்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவரோட கேள்வி. இத நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏதோ கொடநாடு விஷயத்தையும் இந்த விஷயத்தையும் எப்படி சொல்றாருன்னு தெரியல எனக்கு. பட் ஆப்போசிஷன் பார்ட்டி இஸ் அண்டர் டீப் சூப் தான். இப்போ அது எதிர்கட்சி தான் இப்போ டீப் சூப்ல இருக்கு. இபிஎஸ் கண்டிப்பா சரிக்கு போறாரு, அதுல மாற்றம் இல்லை. the கொடநாடு கேஸ்ல வந்து இட் இஸ் நாட் ஒன்லி அபவுட் த கொடநாடு பர்குலரி கேஸ் ஆர் த டெத் ஆஃப் தட் கார்டு. கொடநாடு கேஸ் கழிச்சு கனகராஜ் மர்டரே சொல்லலாம் ஆத்தூர்ல. அப்புறம் அந்த தினேஷ் அந்த பையன் இறந்தது. அதுக்கப்புறம் டாட்டர் அண்ட் வைஃப் டைட் அண்ட் கைண்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் they were taken out. கனகராஜ் இங்க எடப்பாடி surely EPS is going inside. So மேபி ஏடிஎம்கேல தான் வெள்ளம் வந்துருச்சு போல. இபிஎஸ் எல்லாத்துக்கும் பயங்கரமான அப்படி விட்டது. இபிஎஸ் மேல நம்மளே ஒரு கேஸ் போட்டது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஃப்ளைஓவர் ஸ்கேம் கேஸ். சேலத்துல ஏகப்பட்ட ஸ்கேம்ஸ் இருக்கு, ஒன்னொன்னு நோண்டிட்டு இருக்கோம். ஹோப்ஃபுல்லி ஜஸ்டிஸ் வில் ப்ரிவேல் அண்ட் தே வில் ட்ரவுன். பிஜேபி இன்னொரு பக்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளவு நாள் தான் காப்பாத்திட்டு இருக்கோம். It's a Jalsa party has come out in the open and I hope they are ரெண்டு பேரும் தான். one is on fire and one is on I just want to understand, எரியறது யாரு? நீங்க ரெண்டு பக்கமும் வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ரொம்ப பிட்டியபிள் சிச்சுவேஷன்ல இருக்காங்க ரெண்டு பேரும். இப்போ எப்படின்னா ஜஸ்ட் 6-7 months 8 months இந்த எலெக்ஷன் முன்னாடி they were a very formidable force. ஏடிஎம்கே எது பண்ணாலும் இதுவும் கேட்கறதுக்கு இல்லை. இப்போ நான் 2 முன்னாடி போய் நின்று ஒரு போட்டோ எடுத்தேன். ஒரு போட்டோ எடுத்து நான் போட்டிருந்தேன். on entire on the whole street மேல flags நட்டு எனக்கு 4 o'clock ட்ரெயின் இருந்தது. சேலம் ட்ரெயினில் உட்கார வரைக்கும் கம்ப்ளைண்ட்ஸ் ஃபைல் பண்ணேன். இன்னைக்கு வரைக்கும் ஆல் த ஃபிளாக்ஸ் were taken off. ஸோ தமிழ்நாடு ஹெட் குவார்ட்டர்ஸவே நம்ம ஷேக் பண்ற அளவுக்கு இன்னைக்கு சிட்டிசன் ensure that whatever crimes they have committed ஒரே டாபிக்ல போறது கரெக்டா இருக்கும். சார் வணக்கம் சார். எனக்கு அந்த வீடியோல பேசும்போது கூட சொல்லியிருப்பாரு, இது வந்து பிராமின் பார்ட்டி கட்சிங்கிற மாதிரி பேசியிருப்பாரு. இவர் வந்துட்டு ஆக்ஷன் எடுக்க சொன்னதும் ஒரு பிராமின்ஸ் மேலதான் எடுக்க சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் அண்ணாமலையோட பொசிஷன் பிஜேபியில் எப்படி இருக்கும், இல்ல பிஜேபியில் ஒரு கண்டினியூ பண்ண முடியுமா, தலைவர் போஸ்டிங் எதுவும் இருக்குமா, இல்ல எடுத்துருவாங்களா அப்படின்றது கொஸ்டின் சார் என்னோட. Brahmin lobby is being weakened by BJP. BJP is not for Brahmin at all. அது ரிலிஜனும் காஸ்டோட ஐடென்டிட்டியை தக்க வைக்கிறதுக்காக எல்லாம் பிஜேபி கிடையாது. பிஜேபி இஸ் a pure பனியா பார்ட்டி. ராம் ஜன்ம பூமியோட செக்ரட்டரி ஜெனரல் ஐ எம் ஆல்சோ ஜெயின். ஸோ எங்களோட
தான் இருக்கு. இப்போ நான் தான் பனியா ஃபேமிலியில் இருக்கேன், ரொம்ப தெளிவா சொல்றேன். வி பனியாஸ் ஆர் ரூலிங் திஸ் கண்ட்ரி. பிராமின்ஸ் ஆர் ஃபார் நேம் சேக். இப்போ நிர்மலா சீதாராமன் கணக்கு அவ்வளவுதான். நிர்மலா சீதாராமன் விற்க சொல்லுவாங்க, விற்கும். அது வெரி வெரி கிளியரா வாங்கிக்கோங்க ஒரு விஷயம். இஸ் நான் பிராமின், லகணேசன் நான் பிராமின், தமிழிசை சவுந்தரராஜன் பிராமின், இப்போ அண்ணாமலை பிரசிடென்ட் நான் பிராமின். பிராமின்ஸை நல்லா மில்க் பண்ணியிருக்காங்க இவங்க. பிராமின்ஸ் வந்து எங்களுக்கு ரீட்டைன் திருப்பி அந்த ஐடென்டிட்டி கிடைச்சிரும், நாங்கள் ஹெஜிமனி பொசிஷன் போயிடலாம், நாங்கள் திருப்பியும் மக்கள் மேல இருக்கிற துன்பங்களை வந்து திருப்பியும் சுமத்த ஆரம்பிச்சிடலாம் பிஜேபி வச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா அதோட பெரிய முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. பனியா பார்ட்டி ஏன் சொல்றேன்னா, ஃபார்முலா பில்ல பாருங்க, 9 மாசமா ஃபார்மர்ஸ் அங்க உட்காந்துருக்காங்க. 9 மாசம் இவ்வளோ பெரிய ப்ரொட்டஸ்ட் இது வரைக்கும் இந்த நாட்டில் நடந்ததே இல்லை, உலகத்திலே நடந்தது இல்லை. இவ்வளோ பெரிய ப்ரொட்டஸ்ட், லார்ஜஸ்ட் அண்ட் லாங்கஸ்ட் ப்ரொட்டஸ்ட். பட் தேர் அன்மூவ்டு because stakes in this country now depends on the farm bill. அது இதுக்கு தனியாவே ஒரு செஷன் வைங்க, கொஞ்சம் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஃபார்முலா பில்க்கு நம்ம and ensure that it's spread out, அந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணலாம். பட் பாருங்க அரசாங்கம் அதிலே ப்ரூவ் ஆகுது that this is a பனியா party. So the interest of the people who want to buy and sell this country are the topmost priority. அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை. அவங்களுக்கு பிராமின்ஸும் கொஞ்சம் எலெக்ஷன் டைம்ல டான்ஸ் ஆடிட்டு தாமரை பூ மாம்பழம் இப்படி அப்படின்ட்டு டைலாக் விட்டுறலாம், அதுக்கு மேல எதுவுமே இல்லை. நன்றி நன்றி. நண்டு, நீங்க ஸ்பீக்கர்ல இருக்கீங்க, உங்களுடைய கேள்வி கேட்கலாம். இந்த டாபிக் சம்பந்தமா மட்டும் கேட்கலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் அண்ணா. நன்றிண்ணா, உங்கள்கிட்ட 2வது முறையா பேசுறேன். நன்றிண்ணா. நன்றி அண்ணா. ஒரே ஒரு கேள்விண்ணா, இப்போதைக்கு எதுக்கு வந்துட்டு மதன் வந்துட்டு இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணணும்? அதான என்னோட கேள்வி. ஏன்னா வந்துட்டு மதன் வந்துட்டு பிஜேபி சப்போர்ட் வந்து நம்மளுக்கு தெரியும், வந்துட்டு அந்த கட்சியில உள்ளவங்க மறைக்கதான் பார்ப்பாங்க. ஏன்னா மதனே வந்துட்டு அண்ணாமலையை வந்துட்டு நான் பேசியிருக்கேன், நான் வந்துட்டு வீடியோ கொடுக்க போறேன், அவரே வந்து நிறைய இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. இல்ல அண்ணாமலையோட வீடியோ வாய்ஸ் ரெக்கார்டிங்லாம் வந்து ரிலீஸ் பண்ணாரு. எதுக்கு வந்துட்டு இப்ப வந்துட்டு அவர் ராகவன் மேல வந்துட்டு எதுக்கு இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணணும்? அதான என்னோட கொஸ்டின். யாரும் தூண்டுதலால வந்துட்டு இதை ரிலீஸ் பண்ணாங்களா, இல்ல வந்துட்டு ஒரு தலைவரே வந்துட்டு ரிலீஸ் பண்ணாங்களா எனக்கு தெரியல. அதான் எனக்கு ரொம்ப டவுட். இல்ல, தலைவரோட நாலேஜ் தான் ரிலீஸ் ஆயிருக்கு, இது ப்ரூவனா இருக்கு. பட் மதனோட கேரக்டர் வந்து இஸ் a confused personality. ஒரு கன்ஃபியூஸ் பர்சனாலிட்டி எப்படின்னா, நாம் தமிழர் கட்சி பக்கம் பேசுவாரு. எனக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டது மதன் கிட்ட ஒரு நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற ஒருத்தர் தான். அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்றார். மதன் என்கிட்ட இன்டர்வியூ கேட்க நான் சென்னை போவேன். இன்டர்வியூ போகக்குள்ளேயே கிஷோர் உட்கார வைக்கிறான். அப்போ அந்த இன்டர்வியூல நான் சொல்றேன், தெளிவா சொல்றேன் கிஷோர் சாமி கிட்ட, நான் ஒரு கார்டு உருவாக்கி இருக்கேன். மதன் கிட்ட, கிஷோர் சாமி கிட்ட இல்ல. நான் கார்டு உருவாக்குனவன், நான் ஏரியை சரி பண்ணவன், நான் கார்பரேட்டை தோக்கடிக்கிறவன், பொலிட்டிஷியன்ஸை எதுக்குறவன். இந்த நாய்கிட்ட நான் எதுக்கா பேசணும்? இவன் ஒரு பர்வர்ட், இவன் என் பொண்டாட்டி பத்தி பேசியிருக்கான், என் பொண்ணை பத்தி பேசியிருக்கான், இவன் உத வாங்குற ஆளு, இவன் கிட்ட எதுக்கு உட்கார வச்சு என்ன பேசிட்டு இருக்கேன்னு சொல்றேன். இதெல்லாம் எடிட் பண்றான் மதன், இதெல்லாம் எடிட்டிங் ஆயிடுது. லாஸ்ட்ல ஒரு இடத்துக்கு கோவத்துல சொல்றேன், மூக்க கீக்கு உடச்சு விடுவேன், ஓடி போயிடுறாங்கிற. மதனும் அதுக்கு வந்து நீங்க போங்கன்ட்டு கிஷோர் சாமி எந்திரிச்சு போயிடுறான். அதுவும் எடிட் பண்ணிடுறான். நீங்க அந்த ஒரு இன்டர்வியூ இருக்கும், என்னையும் கிஷோர் சாமி உட்கார வச்சிருவான். அதுல பாருங்க, மதன் ஒரு அன்கம்ஃபர்டபுள் கொஸ்டின் என்கிட்ட கேட்க மாட்டான். பட் எடிட்டிங் எப்படி பண்ணுவான், ஹெட்லைன் எப்படி போடுவாங்கன்னா, தலைப்புக்கு பியூஷ்க்கு தர்ம டி, கிஷோர் சாமி முன்னாடி தோல்வி அப்படின்ட்டு ஹெட்டிங் போட்டானா அந்த பார்வையிலேயே மக்கள் பார்ப்பாங்க. ஸோ இவர் ஒரு எடிட்டிங் மன்னன் மதன். பயங்கரமா எடிட் பண்ணுவார் விஷயத்த. என்ன அஜெண்டால வேலை செய்யறாரு வந்து ரொம்ப ரொம்ப ப்ளீக்கா இருக்கும், ரொம்ப ரொம்ப தெரியாம இருக்கும். அவன் இங்கேயும் மாட்டிக்குவான், அங்கேயும் மாட்டிக்குவான், இங்கேயும் பேசுவான், அங்கேயும் பேசுவான். ஸோ ஒரு ஆஸ்பிரேஷன்ஸ் ஆனால் ரொம்ப ஹையா இருக்கு அவங்களுக்கு. அதுல வெம்பா வேற சேர்ந்துச்சு கூட. வெம்பாவோட பின்னணி ஜெயமோகன், அப்புறம் இந்த பக்கம் அது ஒரு குரூப்பே, தனியான ஒரு குரூப் இருக்கு, பட் பியூர்லி சங்கி குரூப். ஸோ இவங்களோட ஆஸ்பிரேஷன்ஸ் வந்து இவங்களை வச்சுட்டு இருக்கு. இப்போ மதன் இன்ஃபேக்ட் ஓப்பனா சொல்லிட்டார்ல, குஷ்பு கூட அண்ணாமலை கூட எல்லாம் கட்சியில சேர்ந்தேன், நான் இப்போ எங்க இருக்கேன், குஷ்புக்கு எம்எல்ஏ சீட்டு, அண்ணாமலை பிரசிடென்ட் ஆயிட்டாரு, நான் எங்க இருக்கேன் அப்படி ஒரு கேள்வி இருக்கு அவருக்கு. ஸோ அவரோட வர்த்தை ப்ரூவ் பண்றதுக்காக அடிச்சு விட்டாரு உள்ளேயே. அந்த கோவம் இருக்கும்ல, நம்ம வர்த்தை வந்து ஹார்னஸ் பண்ண முடியலன்ட்டு இப்போ மாட்டிட்டு முழிக்கிறாரு. இல்ல நான் யோசிச்சது என்ன தெரியுங்களா, இப்போ வந்துட்டு இந்த பொது உடைமைன்னு வந்துட்டு எல்லாத்தையும் வந்து தனியார் கொண்டு வர்றாங்களா, இது வந்து டாபிக்க மாத்துறதுக்காக தான் நம்மள வந்து டிபேட் பண்றாங்களா நான் நினைச்சுக்கிறேன். இல்ல டோன்ட் வரி அபவுட் தட்.
சி இந்த டாபிக் மாத்திர அளவுக்கெல்லாம் நோ பார்ட்டி ஆன் சச் a huge thing on themselves. அவன் நம்ம என்னத்த பண்ணிட்டோம்? இந்த இப்போ 6 lakh crores மட்டுமா சொல்லி இருக்காங்க. இதுக்கு ரயில்வேஸ் பிரைவேடைசேஷன்ல போட்டாங்க. தனித்தனியா எவ்ரிதிங் ஹஸ் பீன் பிரைவேடைஸ்ட் இன் திஸ் கண்ட்ரி. டேக்கர்ஸ் இல்ல. trains have been offered for privatization. க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. they are not operating those routes. அதெல்லாம் சேல் ஆயிடாது டக்குன்ட்டு. இப்போ பிஎஸ்என்எல் 14,000 டவர்ஸ் இருக்கு. பிளஸ் ஆப்டிக் ஃபைபர் ஆஃபன் வேல்யூ வச்சிருக்கான். வெறும் 35,000 சொல்றது வெறும் 35,000 crores மட்டும் அதுக்கு பிரைஸ் பண்ணியிருக்கான். அந்த ஒரு பிரச்சனை அந்த லாஜிக்கல் அடானி நம்ம அதுக்கு என்ன பண்ணிவிட்டோம் சொல்லுங்க பார்க்கலாம். வாட் ஹஸ் பீன் வாட் ஹேவ் வி டன் அபௌட் இட்? ஸோ ஒரு டாபிக் ஒரு நவுற இந்த சேல் நவுற it is depends on how we are going to react to it, but I don't think so that we are as efficient as in terms of opposition. ஃபார்முலா ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. பஞ்சாப் ஹரியானா அவங்க பிரச்சனையில ஃபுல் த்ரஸ்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. இன் சாலிடாரிட்டி நம்ம இது வரைக்கும் எதுவுமே பண்ணவே இல்லையே. அதான் உண்மை. we have not been able to do much with the solidarity part of it. நன்றி. ஐயர் நீங்க உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் ஐயர். ஐயர் கேக்குதா? சரி, ஓகே. நீர்யானை நீங்க இருக்கீங்க இணைப்புல, உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. சிங்கம் கேக்குதா? கேக்குது மேம், பேசுங்க. ஓகே, குட் ஈவினிங் பியூஷ். எனக்கு ஒரு 2 டவுட் இருக்கு. ஓகே, ஒன்று வந்து ஸ்ட்ரெயிட்டாவே இந்த இஷ்யூல, இந்த பிஜேபியில் இந்த ஸ்கேண்டல், செக்ஸ் ஸ்கேண்டல் இஷ்யூல எடப்பாடி அண்ட் பெல் பிரதர்ஸோட கான்ட்ரிபியூஷன் ஏதாச்சும் இருக்குமா? பிகாஸ் தி வே பிஜேபி இஸ் ப்ரொஜெக்டிங் அண்ணாமலை, சப்போஸ் பிஜேபி கொங்கு ரீஜன்ல டெவலப் ஆச்சுன்னா அது வந்து ஸ்ட்ரெயிட்டாவே இபிஎஸோட ஓட் பெல்ட்டை தான் பாதிக்கும். செகண்ட் வந்து இந்த இஷ்யூ அவுட் ஆஃப் தமிழ்நாடு மற்ற ஸ்டேட் பிஜேபி யூ ஹேவ் த கான்டாக்ட்ஸ் ஓவர் தேர், மற்ற ஸ்டேட் பிஜேபியில் எப்படி பார்க்குறாங்க? ஸோ இந்த 2 கொஸ்டின்ஸ் தான். ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்குங்க, the one issue that I would like to highlight is we write everything in தமிழ்ங்க. இன்ஃபேக்ட் நார்த் இந்தியன் மீடியா சேனல்ஸ் வந்து நியூஸ் 18 இருக்கட்டும், ஜியா இருக்கட்டும், தமிழ்நாடோட சேனல்ஸ், அது சன் டிவி, நம்மளோட பிரசன்ஸ் வந்து தமிழ்நாடு விட்டு வெளியே கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஸ்டேஜ்ல ஒரு பெரிய ஜீரோவா சொல்லலாம். ஸோ ஐ ஹவ் சீன் ஒன் ஹிந்தி நியூஸ் பேஸ்ட் ஆன், ஒன்னு கூட பார்க்கல இது வரைக்கும் இந்த ஸ்கேண்டல்ல வந்திருக்கு. அங்கங்க பிட்ஸ் அண்ட் பார்சல் அண்ட் பீசஸ் வந்திருக்கு. இம்பாக்ட் அவுட் சைட் தி ஸ்டேட் அண்ட் ஆப்வியஸ்லி தேர் இஸ் not BJP helping them out because Velu connections இருக்கலாம் and who knows என்ன நடக்கலாம். ஆனா இந்த அரசியல் குப்பையில அவன் சண்டை போட்டு அவன் எக்ஸ்போஸ் பண்ணா நம்ம சந்தோஷப்பட வேண்டியதுதான். பப்ளிக்காக நம்ம எந்த அரசியல்வாதி உள்ள போனாலும் நம்ம கை தட்டுறதுக்கு மறக்க கூடாது. தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்ஸ். நீர் உங்களுடைய கேள்வியை நீங்க கேட்கலாம். நீர் கேக்குதுங்களா? சரி, ஆட்டுக்குட்டி நீங்க உங்களுடைய கேள்வி கேட்கலாமா? நீர் கேளுங்கம்மா, கேளுங்க நீர். இல்ல அவர் ஆட்டுக்குட்டி பேசிட்டோம். நான் கொஞ்சம் மறுபடியும் வந்து பேசுறேன். இப்பதான் வீட்டுக்குள்ள வரேன். அவர் ஆட்டுக்குட்டி நண்பர் பேசுறது நான் வரேன். கேளுங்க ஆட்டுக்குட்டி, உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. அவருக்கு இணைப்புல ஏதோ பிரச்சனை இருக்கு. பியூஷ்னா வணக்கம். எங்களோட திரும்ப வந்து பேசுறதுக்கு முதல்ல உங்களுக்கு வச்சுக்கிறோம். 2 விஷயம் கேட்கணும். நான் முதல்ல வந்து இந்த பிளாட் அப்படின்னு ஒரு விஷயம் மாறி மாறி அன்ஃபோல்ட் ஆகிட்டே இருக்கு. இது இதனுடைய முக்கியத்துவம் என்னவா இருக்கும் அரசியல் வட்டாரங்கள்னு பாக்குறீங்க? அவங்க தலைமையில மாற்றங்கள்லாம் போகுதுன்னு தாண்டி இதுல டைவர்ஷனல் பாலிடிக்ஸ் இருக்குதுன்னு பாக்குறீங்களா? அதாவது கவனிக்கப்பட வேண்டிய பல விஷயம் கவனிக்க விடாம செய்யறதுக்கான ஒரு டைவர்ஷனல் பாலிடிக்ஸ் இருக்குன்னு பாக்குறீங்களா? இல்ல அவங்க உட்கட்சி மோதலை மட்டும்
இப்போதைக்கு வெளில வருது, அது உண்மையிலேயே இந்த மாதிரி லெஜிட்டிமேட் விஷயம் தான் அப்படின்ற மாதிரி பாக்குறீங்களா? No, I sincerely don't think so. Any party will risk this kind of an because it is originally a sin party. BJP is filled with criminals. BJP is filled with money. They are filled with corrupt people. They are corrupt people. They are into the sleaze in the business circle and money. அதுல இருக்காங்க. So why will they expose themselves? வேணும்னு எக்ஸ்போஸ் பண்ற அளவுக்குலாம் அவங்க இல்லவே இல்லை. They will only want to project themselves. அவங்க எப்பவுமே ப்ரொஜெக்ட் பண்றாங்கல்ல, கல்ச்சரல் கார்டியன்ஸ் நாங்க, பாரத் மாதா கி ஜெயின்வாங்க, ஆனா நாடை வித்துட்டு இருப்பான். பேட்டி பச்சாவோ சொல்லுவான், ஆனா ரேபிஸ்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பான். So I don't think so they will take this risk of wantingly push this as a diversion. This is the biggest image. Tell you what, which family will now any BJP member, woman member, அவங்க வீட்ல நான் பிஜேபி உமன் விங்ஸ்ல இருக்கேன்னு சொல்றதுக்கு இப்போ எவ்வளவு கூச்சப்படுவாங்க. Such a dangerous thing, no? நான் இன்னைக்கு ஒரு சின்ன எழுதலான்னு பார்த்தேன், எழுதிய delete பண்ணிட்டேன் ஆக்சுவலி. ஸோ இன்ஃபேக்ட் எங்க மார்வாடிஸ் எல்லாம் we are the big supporters of BJP. நாங்க தான் big funders to BJP. இப்போ பெண்கள் வந்து நிறைய பெண்கள் குவிட் பண்ணி பிஜேபி போறாங்க, நீங்க மார்வாடி மக்கள் நீங்க உங்க பெண்கள் உள்ள அனுப்புங்க அப்படின்ட்டு ஒரு சீன் நினைச்சு பார்க்க முடியுமா இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்ல? ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ எனி பார்ட்டி வில் ட்ரை டு வாண்டன்லி டூ இட் ஃபார் டைவர்ஷன் சேக். இட்ஸ் a பிக் கொஸ்டின் நவ். இப்போ அண்ணாமலை பாருங்க, டெய்லி ஒரு பிரஸ் மீட்டுக்கு வந்துட்டு இருந்தாரு பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம், ஆளே காணுமே. இஸ் நாட் தேர் டு பி சீன் எனிவேர். ஸோ திஸ் இஸ் நாட் பாசிபிள். இந்த டைவர்ஷனுக்கெல்லாம் இவங்களே வேணும்ட்டே தனக்கு மேலே இந்த மாதிரி குற்றச்சாட்டு கொண்டு வரதெல்லாம் இட்ஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். நன்றி நன்றி. கேள்வி கேட்கலாம். வணக்கம்ண்ணே. இப்போ வந்து ஆட்டுக்குட்டி கேட்டார்ல, இது வந்து மற்ற விஷயங்களை டைவர்ஷன் பண்றதுக்கு அப்படின்னு கேட்டாரு. அதே மாதிரிதான் இப்ப நம்ம வந்து ஆக்சுவலி அவங்கன்னா அந்த கட்சியிலேயே பெரும்பாலும் இல்ல 90% மேல இந்த குற்றச்சாட்டு எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். இப்போ 2 நாளைக்கு முன்னால சிவகங்கை மாவட்ட நிர்வாகி வரைக்கும் அந்த குற்றச்சாட்டு ஒண்ணு வந்து அவரை கைதுலாம் செஞ்சிருக்காங்க. இப்போ இவங்க வந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் பழிய போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, நம்ம இத பத்தி நம்ம அதிகமா பேசி நம்ம நேரத்தை வீணடிக்கணுமா, இல்ல நம்ம இதை விட்டுட்டு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல ஒன்றிய அரசு, அந்த தவறுகளை சுட்டி காட்டுறதுல நம்ம நேரத்தை செலவழிக்கணுமா? எனக்கு இந்த ஒரு கேள்வி மெயினா இருக்குது. ஏன்னா இவங்க வந்து இன்னைக்கு அடிச்சுக்கிடுவாங்க, நாளைக்கு குடிக்கிடுவாங்க இந்த விஷயத்துல. இன்னொன்னு பார்த்தா திரும்ப அவங்களுக்குள்ள பார்த்தா அவங்களுக்குள்ளாரே அந்த 3 பேருக்குள்ளாரே அந்த விஷயத்த போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் செஞ்சேன், இவர் செய்யல. கட்சி வந்து மேலிடம் வந்து அவரை வந்து கட்சியை விட்டு தூக்கணும்னு சொல்லல, அவராதான் கட்சியை விட்டு போறோம்னாரு. ஆனா ஆடியோ ரிலீஸ் பண்ண மதனை வந்து நாங்க கட்சி விட்டு நிக்கிறோம்னு சொன்னாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு குழப்ப அரசியல் அவங்க பண்ணிக்கிட்டாங்க. நம்ம இதையே ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கண்டிப்பா பேசணுமா? எனக்கு இதுதான் கேள்வி. நீங்க அப்படியே லைன்ல இருக்க, திருப்பி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இஸ் த ஹானர் ஆஃப் உமன் பிரைமரி ஆர் எக்கனாமிக் இஷ்யூஸ் பிரைமரி இன் தி கண்ட்ரி? புரியலண்ணா, எப்படின்னா பெண்களோட ஹானர் முக்கியமான விஷயமா இல்ல எக்கனாமிக் இஷ்யூஸ் முக்கியமா? பெண்ணோட ஹானர் தான் முக்கியம். பெண்ணோட ஹானர் முக்கியம். So why do you feel that economic issue ஹைட் பண்றதுக்கு அவன் தன்னவே பெண்களோட ஹானரை லூட் பண்ற பார்ட்டி மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணிக்குவான்ட்டு? நோ, டோன்ட் டிமீன் தி டிஸ்கஷன். ப்ளீஸ் இந்த ஃபாரம்ல திருப்பி கேக்குறேன். இந்த கேள்வி திரும்ப ஒருத்தர் கேட்டுட்டு இருக்கீங்க, இந்த டைவர்ஷனான்ட்டு. This is a very serious issue. Please understand the gravity of this issue. நீங்க இந்த கிராவிட்டி புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க. Each one of you questioning this, whether it is a diversion or it is not a diversion. This is showing the pathetic state at which BJP is in. ஒரு நாள் வெடிக்கும் வந்தது. சிறைக்கு போயிருக்கேன், நான் 10 தாட்டி சிறைக்கு போயிருக்கேன். வரைக்கும் ஒரு தாட்டி சிறைக்கு போகும்போது the people whom I met, the crimes whom I met is mostly done out of crimes of passion. Crime passionல பண்ணுவாங்க, jealousy, பொறாமை, அவங்க மனைவி மேல சந்தேகம், கொலை பண்ணிடுவாங்க. டக்குன்னு it triggers a very kind of emotion. Patriarchy இல்ல, ஆண் ஆதிக்கம் அந்த விஷயம் இருக்குல்ல, அது பல கிரைம் பண்ண தோணும். பெண்களை வந்து ஒரு ஆப்ஜெக்டிஃபை பண்றது, பெண்களை தன்னோட ப்ராப்பர்ட்டியா நினைச்சுக்கிறது, அது எதோ மாதிரி கொண்டு போயிடுவோம் மனுஷன்ல. இந்த சங்கிங்க வந்து சேர்றது, இந்த கட்சியை சேர்றது ரொம்ப ஹாலோ ஐடியாலஜினால சேர்றாங்க, ஸ்லோகனியனால சேர்றாங்க. ஜெய் ஸ்ரீராம், பாரத் மாதா கி ஜெய், அவங்களுக்கே தெரியாது அதுனா என்ன அர்த்தம். அதுக்கு ஒரு மீனிங்கும் இருக்காது, அதுக்கு ஒரு அர்த்தமும் இருக்காது, அது ஸ்லோகனா தான் இருக்கும். இது ஒரு ஹாலோ ஐடியாலஜியை நம்பிட்டு உள்ள போறவன், அவன் உள்ள போய் எப்படி அவனால ஒழுங்கா இருக்க முடியும்? பணம் நிறைய எக்கப்பட்ட குப்பை மாதிரி கிடக்குது இன்னைக்கு பிஜேபியில. பணம் ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் மணி அவன் தான் வச்சிருக்கான்.
இன்னைக்கு அந்த பணத்துக்கும் இந்த இந்த விஷயத்துக்கும் போத் மணி அண்ட் ஹனிக்காக சண்டை போட்டுக்கிறது கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, அம்பலம் ஆகுது. இது டைவர்ஷன் எப்படி சொல்ல முடியும்? ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ். டோன்ட் டிமின் தி கிராவிட்டி ஆஃப் திஸ் இஷ்யூ. தேர் இஸ் a serious issue with are perverts in BJP. நீங்க அவன் ஃபர்ஸ்ட் உங்க அம்மாவை உங்க மனைவியை ஃபர்ஸ்ட் கொச்சப்படுத்துவான், உங்க பொண்ணை ஃபர்ஸ்ட் கொச்சப்படுத்துவான். அதுவும் ஒரு ஹராஸ்மெண்ட் தானே. நான் ஆரம்பத்துல இருந்து இதை பேசிட்டு இருக்கேன். இது ஒரு பர்வர்ட் பார்ட்டி, பர்வர்ட் உள்ள உட்கார்ந்துருக்கான். இவனால ஒரு வாதமே கொடுக்க முடியாது, லாஜிக்கலா உங்களை கவுண்டரே பண்ண முடியாது. ஒரே விஷயம் தான் பண்ணிட்டு இருப்பான். ஒரு போர்ல ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்றது பெண்களை ரேப் பண்ணுவாங்க, சமுதாயத்தை பயப்படுத்துறதுக்காக பெண்களை தூக்குவாங்க, சின்ன பொண்ணுங்களை தூக்குவாங்க, பயப்படுத்துவாங்க ஒரு கம்யூனிட்டியை. இவன் அதே மனநிலை உள்ள நோயாளி தான் இவங்களும். இவங்க ஃபர்ஸ்ட் பெண்கள் அட்டாக் பண்ணுவாங்க. My wife has undergone so much pain, my daughter has undergone so much pain. இவங்களோட மார்பிங் பண்ணுவாங்க. So don't undermine issue. இந்த பர்வர்ட் கேரக்டர்ங்கிறது வெளியே வருது, எக்ஸ்போஸ் ஆகுது. இதனால பண்ண முடியல. நாங்க ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருந்தோம், மதன் ப்ரூஃபோட கொடுத்துருக்கா அப்படி. ஸோ ஐம் தேங்க்ஃபுல் டு மதன் ஃபார் தட். எப்படி அவன் பவர் ஆஸ்பிரேஷனுக்காக அவன் பணத்துக்காக ஆசைப்பட்டுக்கிறோம் வெளியே கொண்டு வந்திருக்கான்ல, அதுக்கு நன்றி. ஸோ இது டைவர்ஷன் கிடையாதுங்க, டைவர்ஷன் இல்லை. ப்ளீஸ் டு நாட் டிமெண்ட் திஸ் இஷ்யூ. தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்ஸ் நீர். உங்களுக்கு ப்ராக்ரஸிவ் திங்கர் நீங்க இருக்கீங்க, உங்களுடைய கேள்விகளை நீங்க கேட்கலாம். ஹாய் ப்ரோ, எனக்கு என்ன டவுட்னா, ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பனியாஸ்ன்னு சொன்னீங்களே, அவங்க வந்து ப்ரைவேட்டைசேஷன் பண்ண பனியாஸ் வந்து இவங்க பனியாஸ்னா இவங்க கிட்ட தானே கொடுப்பாங்க, ரிலையன்ஸ் ஓனரான அம்பானி அண்ட் அதானி கிட்ட தானே கொடுப்பானுங்க மோஸ்டா. பட் இவங்களால அண்ட் இது ரத்தன் டாட்டா மாதிரியான ஆளுக்கு கூட சான்ஸ் போவாதுங்களே ப்ரோ? இல்லைங்க, ரத்தன் டாட்டா மட்டும் not only two entities. Corporate is a different kind of entity structure. SR, Mittals, Airtel, lot of corporates are there. இவங்க இந்த ரெண்டு ஃபேமிலிஸோட மட்டும் ஒட்டிட்டு இருக்காங்க. மெஹுல் சோக்சி மாதிரி ஆளுங்க கூட ஒட்டிட்டு இருந்திருக்காங்க. மெஹுல் சோக்சிக்கு கிளீன் ஷீட் கொடுத்து அமைச்சிருக்காங்க ஆன்டிகுவாக்கு. அவங்க சிட்டிசன்ஷிப் வாங்குற அளவுக்கு பேப்பர்ஸை கிளியர் பண்ணியிருக்காங்க. No, they are there where the money is there. But yeah, majorly these two people are dominating the landscape. அது வேணா சொல்லலாம். அடானி அம்பானிக்கு தான் ஃபர்ஸ்ட் சான்ஸ். அவங்க அந்த சான்ஸ் விட்டாங்கன்னா அப்புறம் அடுத்த சான்ஸ் அடுத்தவங்க போகுது. But there are hundreds of corporates who are gaining because of this largesse given by BJP. தேங்க்ஸ்ண்ணா. ஆனால் உங்களுடைய அவைலபிலிட்டி டைம் இன்னும் எவ்வளோ நேரம்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின் ஆன்சர்ஸ் வச்சுக்கலாம்ண்ணா. நீங்கள் எந்த லாட்டி ஃப்ரீயாக இருப்பீங்க? ஓகேண்ணா, தேங்க்ஸ். அடுத்து ஓகேண்ணா, ஷூர். 10 மினிட்ஸில் ஃப்ரெஷ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சீமான் நீங்கள் இருக்கீங்க, சீமானிய ஆதீனம் நீங்கள் இருக்கீங்க, உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். சீமானிய ஆதீனம் நீங்கள் கேட்கலாம் உங்களுடைய கேள்விகளை. அண்ணா வணக்கண்ணா. வணக்கம் அண்ணா. நம்ம குமரகிரிப்பேட்டை ஏரியில வந்து கழிவு நீருக்கு தனியா வந்து வழி விட்டுருக்காங்களா? அது தண்ணி ஃபோர்ஸா போறப்ப, நம்ம மழை வந்துச்சுன்னா தண்ணி ஃபோர்ஸா போறப்ப கீழே எல்லாம் ரொம்ப பாதிப்பு அதிகமா இருக்கும். அது ஏன் எதையுமே கருத்துல வைக்காம ஓபன் பண்ணிட்டாங்கண்ணா? இப்போ குமரகிரி ஏரி பொறுத்த வரைக்கும் ஒரு சொட்டு தண்ணி கூட ஏரி கொண்டு வராது. அனைத்து தண்ணியும் அசோக் நகர் ஏரியாவை தாக்க வரும். ஃபர்ஸ்ட் அசோக் நகரை தாக்கிட்டு பச்சைப்பட்டிக்கு போவோம். பச்சைப்பட்டியில தண்ணி கலெக்ட் பண்ணி பச்சைப்பட்டியில இருந்து திருப்பியும் தண்ணி ஒரு பைப் லைன் போட்டு ஏரி கூட போறான் 5-6 கிலோமீட்டர் தள்ளி உள்ள. மீட்டிங்கும் கூப்பிட்டேன். அங்க இருக்கிற மக்களுக்கு அக்கறை இல்லை, வர மாட்டேங்கிறாங்க, பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவுட்லெட் அரைக்குறையா கட்டி வச்சிருக்காங்க. இந்த தடவை ஃப்ளட் வந்துச்சுன்னா பெரிய பாதிப்பு உறுதியா அவங்க அசோக் நகர் ஏரியா, வித்யாநகர் ஏரியாக்கெல்லாம் ஃபுல்லா இருக்கு. பச்சைப்பட்டி வரைக்கும் பெரிய பாதிப்பு இருக்கு. ஆமாண்ணா. ஆனா இந்த ஸ்டார்டிங்ல வந்து அந்த வாய்க்கால் வந்து ரொம்ப பெருசா இருக்குது. பச்சைப்பட்டி தாண்டப்ப, அந்த சுடுகாடு தாண்டப்ப ரொம்ப சின்னதா ஒரு டிச்சு மாதிரி தான் இருக்குது. அதுல தண்ணி ரொம்ப கம்மியாக போகும். அது எப்படி என்ன பிளான்ல பண்ணான்னு தெரியல. ஆமா, எனக்கும் தெரியல. மக்களும் அக்கறை இல்லையே. 2 மீட்டிங் கூப்பிட்டேன், ஃபேஸ்புக்ல போட்டிருந்தேன், லைவும் போட்டேன். போய் நின்னாங்க, வாங்க 9 மணிக்கு மீட்டிங் கூப்பிடுறேன்ட்டு. யாருமே வரலையே, என்ன பண்ண முடியும்?
சரி, நான் அதான் என்னோட கேள்வி. மிக்க நன்றி. நன்றி நன்றி. ஆக்சுவலி நீங்கள் கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க, ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஆல்ரெடி கேட்ட நபரே வந்து திருப்பி வந்தீங்க அப்படின்னா மற்றவர்கள் நமக்கு கொடுக்க முடியாது. ஸோ வேறு யாராச்சும் வந்து நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்துறீங்கன்னா அப்படின்னா இன்னும் ஒரு 5 to 10 minutes வந்து அண்ணா அவைலபிளாக இருப்பார். உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்டுக்கலாம் அதுக்குள்ளே. பாக்டீரியா நீங்கள் ஏதாச்சும் கேட்குறீங்களா? உங்களோட கேள்விகள் எதாவது இருக்கா? ஆமா, ஒரு 2 கேள்வி இருக்கு. அண்ணா வணக்கம்ண்ணா. கேளுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ கேடிஆர் அந்த இஷ்யூஸ்ல எடுத்துக்கோங்க. இப்போ அது என்னவா இருந்தாலும் அதோட ஒரு பிரைவசி இஷ்யூ வருது. கரெக்ட், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் கேட்குறேன். ஸோ இப்போ அவர் வந்து நான் லீகலா ப்ரொசீடிங் எடுத்துட்டு போவேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது லீகலா போகும்போது அந்த கேஸ் எப்படி போய் முடியும்னா அப்பார்ட் ஃப்ரம் பாலிடிக்ஸ்? ஹலோ சிங்கம், நான் பேசுறது கேட்டுச்சா? கேட்குது மாம்ஸ், கேட்டுச்சு. இல்ல எனக்கு எதுவுமே கேட்கலையே. ஓகே, ஓகே சார், நான் क्वेश्चन இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணிடுறேன். இல்ல நீங்க சொல்லிடுங்களே டி, அவர் சொன்னது கேட்கலன்னா சொல்லுங்க, என்ன क्वेश्चन பாரு. இல்லைண்ணா, அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ராகவன் வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தாரு, நான் வந்து இதை சட்டப்படியா வந்து நான் எதிர்கொள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பார்ட் ஃப்ரம் பாலிடிக்ஸ் வந்து நம்ம அந்த சட்டப்படி எதிர்கொள்ற மாதிரி இருந்தா அதற்கான தீர்ப்புகள் வரும் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கிறாருண்ணா. See, the thing is that if he is not harassment, அது கன்சென்சுவலா இருந்திருந்ததுன்னா அது பிரைவசி இன்க்ளூட் பண்ணி அவர் பிளாக்மெயில் பண்றதுக்காக அவர் வந்து ஈஸியா எந்த பொண்ணு கிட்ட பேசினாரோ அவங்க மேல ரெக்கார்ட் பண்ண மதத்துல அவர் ஈஸியா கேஸ் கொடுக்கலாம். கேஸ் எந்த விதமான ஹராஸ்மெண்ட் பண்ணல, நான் எந்த விதமான கோயர்ஷன் பண்ணல, அதுக்குண்டான ப்ரூஃப் இவங்க கிட்ட இல்ல, ஒரு கன்சென்சுவலா நடந்த விஷயம் இது, இது என்ன பிளாக்மெயில் பண்றதுக்காக என்ன ஹனி ட்ராப் செட் பண்ணியிருக்காங்க, அவர் ஈஸியா கேஸ் கொடுக்கலாம். அவர் கேஸ்ல இருந்து விடுதலை கிடைக்கும் அவருக்கு. மதனுக்கும் அந்த பொண்ணுக்கும் அவங்க மதன் கூட இருக்கிற டீமுக்கு வெம்பா இருக்கட்டும், they will be punished for this. நன்றி. ஓகே சார், நான் அடுத்த கேள்வி ஆனா நீங்க ஸ்டார்டிங்ல ஜாலியா பேசுனதுனால நான் வந்து பண்ணி ஒரு क्वेश्चन கேட்றேன். ராகவன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஸ்டாண்ட் ரொம்ப கிளியரா இருக்கு. பர்சனலா அவர் அஃபேர் வச்சுக்கிட்டாரு, இது வச்சுக்கிட்டாரு, அதெல்லாம் நம்ம கன்சர்ன் கிடையாது. அது ஒரு பர்சனல் இஷ்யூ, அது அவரோட கெப்பாசிட்டிக்கு அவர் பண்ணிக்கிறாரு. பூஜா ரூம்ல வந்து இது பண்ணதான் நம்மளுக்கு ஒரு பெரிய இஷ்யூவே இருக்கு. செகண்ட் திங், பிளாக்மெயில் பண்ணி பண்றது ரெண்டாவது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. நீ பிளாக்மெயில் பண்ணி ஒரு பொலிட்டிக்கல் பொசிஷனுக்காக நீ வா, நான் இது பண்ணி கொடுக்குறேன், உனக்கு எதுக்கு வந்தனா பொசிஷன் கொடுக்குறேன் அப்படி சொல்றதுதான் ரொம்ப பெரிய மோசமான ஒரு டீலா இருக்கீங்க. இதுதான் நம்ம ரெண்டு விஷயத்த, ஃபர்ஸ்ட் பூஜா ரூம், செகண்ட் இதுதான் மெயின் கன்சர்னா இருக்கு. நன்றி. சேகர், நீங்க இணைப்புல இருக்கீங்க, உங்களுடைய கேள்விகளை கேளுங்க சேகர். இன்னும் சிக்னல் இஷ்யூ அது சிலருக்கு போல இருக்கு. பாக்டீரியா, நீங்க உங்களுடைய இன்னொரு கேள்வி சொல்லியிருந்தீங்களா, அதை கேட்டுருங்க, அதுக்குள்ள அவங்க இணைப்புல வந்துருவாங்க. ஓகே சிங்கம், என்னன்னா பிஜேபியில ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்குறதுக்கு என்ன தகுதி வேணும்? எதுவுமே கேட்கலங்க எனக்கு. ஆனா அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பிஜேபி எம்எல்ஏக்கு நிக்கணும் அப்படின்னா அவங்க தரப்புல இருந்து அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாருண்ணா. என்ன மாதிரி தகுதிகளை வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க கேட்டகரியில அப்படிங்கறத சொல்றாரு. நல்லா பாரத் மாதாக்கு ஜெய் சொல்ல கத்துக்கோங்க. இந்து முஸ்லிம் பிரச்சனை எப்படி பண்றது கத்துக்கோங்க. எப்படி மக்களை கொச்சப்படுத்துறது கத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா இன்னும் நல்லா இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கஞ்சா கடத்தல இதெல்லாம் இல்ல. அப்புறம் பெங்கால்ல இருந்தீங்கன்னா ஹியூமன் டிராஃபிக்கிங்க்கு எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். யூபியில இருந்தீங்கன்னா நீங்க நல்லா கேங்ஸ்டரா இருக்கணும். அப்புறம் இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன்லாம் கொஞ்சம் அக்வயர் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா உங்களுக்கு வந்து எம்எல்ஏ சீட் வந்து ரெடியா இருக்கும். ரொம்ப நன்றி. சேகர், நீங்க இணைப்புல இருக்கீங்க, உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். கேட்கவே மாட்டீங்க இப்போ. அண்ணா கேக்குதாண்ணா? கேக்குதாண்ணா? நீங்க பேசுனதெல்லாம் சேகர், நீங்க இணைப்புல இருக்கீங்க, தொடர்புல தான் இருக்கீங்க, கேள்வி கேளுங்கள், இல்லைன்னா வந்து நம்ம ஃபைனலா எண்ட் பண்ணிக்கலாம். சேகர், நீங்க கேக்குறீங்களா? சரி, ஓகே. ஆனா என்னுடைய ஒரு கேள்வி இருக்கு, நான் அது என்னோட கேள்விகளுக்கு நான் கேட்டுக்கிறேன்.
ஆக்சுவலி இப்போ இப்போ இந்த இந்த இஷ்யூஸ்னால வந்து நமக்கு வந்து எதிர்காலத்தில் வந்து பிஜேபியினோட தாக்கம் தமிழ்நாட்டில் எப்படி என்ன இருக்கும் இந்த இஷ்யூஸ்னால? ஸோ வரப்போகிற எலெக்ஷனில் அவங்களுடைய தாக்கம் எப்படி என்ன இருக்கும்? ஸோ இதை பற்றி இன்னும் வந்து அவங்களுக்கு நிறைய வந்து ஏடிஎம்கே இல்லாமல் வந்து பிஜேபி வந்து தனியாக ஒரு அப்போனண்ட்டாக வந்து நிற்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை வந்து ஏடிஎம்கே தான் நமக்கு வந்து அப்போனண்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களாண்ணா இந்த இஷ்யூஸ்க்கு அப்புறம்? நான் பாசிட்டிவ் திங்கரா இருக்கணும்னு பாக்குறேன். இந்த கண்ட்ரி சோ ஃபார்வர்ட் தமிழ்நாடு நம்பர் 1 ஸ்டேட்ல இருக்கு. அவங்க இருக்கிற கரப்ஷன் வந்து முன்னேற்றத்துல பாதையில் இருந்திருப்போம். பட் பிஜேபி மாதிரி ஒரு கட்சி கிட்ட மாட்டிக்கிட்டு நீங்க கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆயிடுவீங்க. ஆல் த கெயின்ஸ் தட் we have made in the past 50 years will be gone. இந்த 50 வருஷத்துல என்னென்ன கெயின் அடைஞ்சிருக்கோமோ எல்லாம் காணாம போயிடும். பை சான்ஸ் பிஜேபி பவருக்கு வந்துச்சோ இல்ல மெயின் ஒப்போசிஷன் பார்ட்டி கூட வந்துட்டாங்களோ. ஸோ ஐ ஹோப் ஸோ there will be some positive changes. ஏடிஎம்கே will resurrect itself. அது எப்படியாவது அவங்க கட்சியோட பார்வை. டிஎம்கே ஹோப்ஃபுல்லி இந்த 5 வருஷத்துல நல்ல கவர்னன்ஸ் கொடுக்கணும். சயின்ஸ் காமிச்சிருக்காங்க, நிறைய சயின்ஸ் இருக்கு. ஹோப்ஃபுல்லி தே ஸ்டே ஆன் தட் அண்ட் இம்ப்ரூவ் ஆன் தட் கவர்னன்ஸ் இது. அண்ட் ஹோப் சென்ஸ் ப்ரிவேல்ஸ். அண்ட் பிஜேபி இதே மாதிரி பல தில்முல்லாம் நடக்கணும் இந்த 5 வருஷத்துல. அந்த தில்முல்லா அது ஆட்டம் அதுக்கு ட்ரௌசர் ஆகி அண்டா கிண்டாவோட தமிழ்நாடு விட்டு ஓடி போயிடணும் தான் ஆசையா இருக்கு. நன்றிண்ணா, நன்றி. சேகர் நீங்க இணைப்புல இருக்கீங்க. இறுதி கேள்வியா இந்த கேள்வி வச்சுக்கலாங்கண்ணா. சேகர் நீங்க கேளுங்க உங்களுடைய கேள்வியை. மைக் ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்க, அக்செப்ட் பண்றோம். பட் உங்க சிக்னல்ஸ்ல ஏதோ இஷ்யூஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம இதுக்கப்புறம் இல்லைன்னா எண்ட் பண்ணிக்கலாமாண்ணா? வேற யாரும் ரெக்வஸ்ட்? தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி அண்ணா. எங்களுடைய ஒன்றிய வீரர்கள் சார்பாக நாங்கள் எப்போ வந்து உங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணாலும் உடனே வந்து நான் வரேன் தம்பி அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்களுக்கு ஹோப்ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கிறது ரொம்ப நன்றி. இது போல் நீங்கள் சொன்ன அந்த டாப்பிக்கும் நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் எப்போ அவைலபிளாக இருக்கீங்களோ சொல்லுங்கன்னா நம்ம அந்த டாப்பிக்கில் நம்ம கண்டிப்பாக ஒரு செஷன் போடலாம். மிக்க நன்றி. ஒன்றிய வீரர்கள் சார்பாக வந்து எப்போல்லாம் நம்ம டைம் கேட்குறப்போ அப்போல்லாம் வந்து உங்களுடைய கன்வீனியன்ட் டைம் எங்களுக்கு கொடுக்குறது, இதனால் பல விஷயங்களை வந்து மக்களுக்காக நீங்கள் தெரியப்படுத்துறது ரொம்ப நன்றி அண்ணா. இதே போல் எங்களுடைய சின்ன ஒரு ரெக்வஸ்ட், நீங்கள் எந்த அளவுக்கு ஃபேஸ்புக்கில் ஆக்டிவாக இருக்கீங்களோ அதே போல் கொஞ்சம் ட்விட்டரில் வந்துட்டீங்க அப்படின்னா, ட்விட்டர் இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் உங்கள்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஃபேஸ்புக்கில் அந்தளவுக்கு நாங்கன்னு இல்லை, ட்விட்டரில் இருக்கிற நிறைய பேர் ஆக்டிவாக இல்லை. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் இதில் ஒரு அக்கௌண்ட்டில் ஒரு போஸ்ட் போட்டால் கூட நாங்கள் அதை ஃபாலோ பண்ணி அது மூலயமா வந்து நாங்கள் நிறைய எடுத்துக்கிறோம். ஆனால் நீங்கள் லைவ் போடுறீங்க, ஃபேஸ்புக்கில் போகிறீங்க, அந்த நேரத்தில் எங்களால் வந்து பார்க்க முடியல. ஸோ ஒரு சின்ன ரெக்வஸ்ட்னா நீங்கள் ட்விட்டர்லேயும் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தீங்கன்னா இன்னும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ரெக்வஸ்ட் அண்ணா. ஷுவர் I'll surely try to be more active on Twitter also. கொஞ்சம் எனக்கு ரொம்ப யூஸ் பண்றது ரொம்ப I don't get confused on Twitter, but I'll try to do it. ரொம்ப நன்றி அண்ணா, ரொம்ப நன்றி. ஒன்றிய வீரர்கள் சார்பாக நன்றி அண்ணா. இன்னொரு செஷனில் கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணலாம். ஷுவர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஒன்றிய வீரர்கள் சார்பாக அரேஞ்ச் பண்ண இந்த ஸ்பேஸ்க்கு வந்திருந்த லிசனர்ஸ் அனைவருக்குமே மிக்க நன்றி. உங்களுடைய ஆதரவுகள் இல்லாமல் நாங்கள் இந்த அளவுக்கு இல்லை. ஸோ கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. நாங்கள் இது போல் முன்னேற்பாடுகளை செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஸோ எங்களால் முடிந்த அளவு மக்களுக்கு தேவையான விழிப்புணர்வுகளையும் மக்களுக்கு தேவையான ஒரு சம்பந்தமான தகவல்களையும் நாங்கள் எங்களுடைய சார்பாக நாங்கள் கொடுத்து கொண்டே இருப்போம். உங்களுடைய ஒத்துழைப்பு மிக முக்கியம். உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். எங்களுக்கு இது வரைக்கும் இன்னும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி அனைவருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.